பள்ளியில் உள்ள அனைத்து நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர் அனைவரையும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அழைத்து வர வேண்டும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான பணி. நிர்வாகிகள் இருக்கீங்க, உறுப்பினர்கள் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்கூலையும் 100 பேர் நம்ம கூட்டு வந்தோம்னா 100 ஸ்கூல் 500 பேர் கிட்ட வருவாங்க. அது ஒரு பெரும் வந்து இருக்கும் நம்மளுக்கு. அடுத்த கட்ட போராட்டம் நடத்தும் பொழுது அனைத்து முதுகலை ஆசிரியரும் தங்களால் முயன்ற வரை நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர்களை கூட்டிட்டு வாங்க. அடுத்து ஒரு சில மற்றவங்க நேரடி நியமனம் இல்லாதவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ப்ரமோஷன் வந்து நம்ம சப்போர்ட் பண்றாங்க. அவங்களையும் வந்து நம்ம பக்கம் இருக்க வந்து முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நம்ம போராடுறதையும் வந்து நம்மளுடைய படித்தொகுதிக்காக தான். 1/6/2009 எல்லாருக்கும் உங்களுக்கு கேள்விப்பட்டது தான். நிறைய பே டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய நபர்களுக்குமே வந்து பே டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கு. அடுத்து பே கமிஷன் என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்ல முடியாது. அடுத்து நம்ம இதை மட்டும் நம்ம தனியாக இன்னொரு பெரிய ஒரு போராட்டமாக வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் அடுத்த பே கமிஷனில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன செய்ய போகிறாங்களோ அதை நம்மளுக்கு செய்வாங்க. இடைநிலை ஆசிரியர் வந்து மிக சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம டெய்லி பேப்பரில் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் நம்மளும் வந்து சிறப்பாக வந்து செய்யணும். அந்த சிறப்பாக நம்ம செயல்படுறதுக்கு வந்து நம்மளுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர்களை தன்னுடன் கவனத்துக்கு ஈர்த்து கொண்டு வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அனைத்து முதுகலை ஆசிரியர்களும் மீது மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.